ஏம்மா இன்னைக்கு வந்து என்ன, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஸ்கூலும் இல்லை. இன்னைக்கு என்ன இங்கே வந்துட்டு ஆயா கூட உட்காந்துட்ட சும்மா தான் வீடியோ நடிக்கிறதுக்கு வந்தேன். வீடியோ நடிக்கிறதுக்கு வந்தியா? என்ன வீடியோ நடிக்கிற? உன்னை நிறைய பேர் பார்க்குறாங்களா? உனக்கு ஒருத்தருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க போட்ட வீடியோவில் போட்டால். நீ சொல்லு, எல்லாரும் பாருங்க, எல்லாரும் பாருங்க. நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோவில் நடிக்கிறேன். நான் ரெகுலராக வந்து வீடியோ நடிக்கிறேன். சொல்ல அப்புறம் இன்னும் கோழிக்கு இறப்பட்டு வந்துட்டியா? நாய் சோறு கொண்டு போனியா? போயிட்டு வந்துட்டேன். கோழி பையெல்லாம் கூட்டுனியா? ஏன் அதெல்லாம் எங்கள் மாமா கூட்டி போயிரு. மாமா கூட்டுவோம், அப்படி நல்ல வேலைக்காரன். கோழி பைய கூட்டி வேலை பழகிறது எப்படி பழகுங்க? அது பழகிக்கலாம். அப்புறம் தண்ணி கோழிக்கு எல்லாம் மோந்து ஊற்றிட்டியா? ஊற்றிட்டேன். அப்புறம் வீட்டில் அத்தை என்ன வீட்டில் என்ன சாப்பாடு? யார் வீட்டில்? உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் கோழி அடித்து கோழி ஆக்கி குழம்பு வச்சு சோறாக்கி சாப்பிட்டோம். சொன்னதையும் சொல்லாத. சொன்னதையும் சொல்கிறீங்களா? ஆரம்பிச்சாச்சு, பேசுங்க. சொல்கிறேன். இல்லை, வீட்டில் என்ன குழம்பு? எங்கள் வீட்டில் இட்லி கலக்கடை சட்னி. இட்லி கலக்கடை சட்னி. அதையே மறுபடியும் பேசாதீங்க, ஏற்கனவே பேசிட்டீங்க. சொல்லிட்டு அடுத்தது பேசுங்க. இட்லி சொன்னியா? எங்கள் வீட்டில் வந்து கறியாக்கணும். அது சொல்லி சொல்லிட்டுனா கறியாக்குன்னு சொல்லியாச்சு. மாட்டுக்கு தீனி போடணும். பில்லு பிடுங்கலையா? மழை பெஞ்சதுனால வேற பெஞ்சிடுச்சு. நல்லா ஈரமாக்கும், கசன்னு. மாடு அவுத்து கட்டலையா? கட்டணும். அதாவது தண்ணி நின்றுக்குது இல்லை, சதன்னு பிடிச்சி கட்டணும். ஆமாம், நீ பேசணும். அப்புறம் மறுக்கா திருப்பி கோழிகளுக்கெல்லாம் இறம் போடணும். அப்புறம் மத்தியானம் 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி ஆயிடுச்சு. தண்ணி கட்டணும், தவிடுக்கு போட்டு வந்துச்சு பேர் ஒரு கோழி, அதுக்கு இறம் போடணும். எல்லா வேலையும் பண்ணணும். உனக்கு எந்த நடிகர்டா பிடிக்கும்? நடிகரே பிடிக்காதா? நடிகரே பிடிக்காது உனக்குமா? எனக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்துட்டாங்க. இப்போ இருக்கிற நடிகர் யார் பிடிக்கும்? இப்போ இருக்கிற நடிகர் யாருமே பிடிக்காது. உனக்கு தகுந்த மாதிரி படம் நடிக்கிறதுல அவங்க இதெல்லாம் நடிகர் நடிப்பு கதைக்கிழமை இல்லை. இப்போல்லாம் சும்மா அடிக்கிறாங்க, வெட்டு குத்துன்ட்டு பண்ணுறாங்க. அதனால் படமே எந்த படமும் நல்லா இல்லை. சும்மா அது பொழுதுபோக்கு பார்த்துக்கலாம், அதோட சரி. பணத்துக்காக நடிக்கிறாங்க இப்போ. அதாவது நடிப்புக்காக ஒரு கதையை எடுத்து நடிக்கிறதுலாம் இல்லை. கிடையாது. அது வந்து அப்பத்த வசனம், வாழ்க்கை வரலாறே வரும். வீட்டு வேலையில் நிற்கிது படத்தை. வீட்டு வேலையில் நிற்கிது. என்ன வீட்டு வேலை? என்ன வேலை? அது சவுறு அடிக்கலையா? அது பண்ணணும்டா. பூசணும். அப்புறம் பூசுவையா உடனே படியா விடுமா? எல்லாம் கேட்டேன். அப்புறம் இந்த நடிகரெல்லாம் பழைய நடிகர் ஜிவேசி, செம்மணி கணாசன், சாவித்திரி, பழைய நடிகர்லாம் பிடிக்கும். இன்னமும் பழைய படம் போட்டாங்கன்னா பார்ப்பேன் டிவியில். அது வந்து கதை ஒரு இதாக வரும். அப்புறம் இன்னொரு படம் என்ன படம்னா, இங்கே வந்து நம்ம ஊரில் என்னென்ன தொழில் பண்ணுறாங்க? நம்ம ஊருக்காரரு கார வேலைக்கு போகிறாங்க, கரும்பட்டை போகிறாங்க, கார வேலைக்கு போகிறாங்க, காங்கிரீட் தான். கார வேலையெல்லாம் ஒன்று தான். டிராக்டர் ஓட்டுறாங்க. அப்புறம் காட்டு வேலைக்கும் போகிறாங்க. காட்டு வேலைக்கும் போகிறாங்க. அப்புறம் மரம் இருக்கிற வேலைக்கும் போகிறாங்க. அப்புறம் 2-3 பசங்க கவர்மெண்ட் வேலை, கப்பல் துறையில் இருக்கிறாங்க, வாத்தியார் வேலைக்கு போகிறாங்க. அப்புறம் பேர்லாம் சொல்ல வேண்டாம், யார் பேரையே பொதுவாக பேச. ட்ரெயின் ஓட்ட போகிறாங்க. ட்ரெயின் ஓட்டலாம் ஒரு திரும்ப நீ சும்மா கதையோட பாடுறாங்கய்யா, தெரியலையே. நீ அப்புறம் இதுக்கு ரோட்டு வேலை செய்கிறாங்க. இந்த தார் ரோடு போடுறது, மெட்டல் ரோடு போடுறது கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறாங்க. 2-3 பேர் செய்கிறாங்க. பேர்லாம் 6 பேரும் சொல்ல வேண்டாம். சிம்பிளாக நம்ம ஊரில் என்னென்ன வேலை, என்னென்ன அதாவது பிழைக்கிறதுக்கு என்னென்ன வாழ்வாதாரம். அப்புறம் ஸ்கூல் வந்து ஒரு 8வது வரைக்கும் ஸ்கூல் இருக்குது. அது பக்கத்துலேயே நம்ம ஊர்லேயே. அதுக்கு மேலே படிக்கணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். இல்லை, நம்ம பசங்க வந்து அதுக்கப்புறம் 8வது மேலே படிக்கணும்னா அங்கே மயில்பாடி 2 கிலோமீட்டரு. அதுவும் பக்கம்தான்.
போய்க்கலாம். 12வது வரைக்கும் பிரச்சனை இல்லை பசங்களுக்கெல்லாம். 12வது வரைக்கும் பிரச்சனை இல்லை, பிள்ளைங்களும் நல்லா படிச்சுக்கலாம். அதில் எந்த தப்பு. ஆனால் எங்கே இப்போல்லாம் நம்ம ஊர் பசங்களாம் படிக்கிறதே இல்லையே, என்னன்னு தெரியல. விளையாட்டாக தான் போடுறது. விளையாட்டு புத்தியே போட்டுட்டு இருக்கிறாங்க. படிக்க சொன்னால் வந்து எதுவும் படிக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் வருத்தப்படுறாங்க. குடிச்சவர் மார்க்லின்னு சொல்லி அப்புறம் வருத்தப்படுறாங்க. ஃபஸ்ட் நாம் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. மரமாடுறாங்க. இவன்லாம் டியூஷன் வந்தான், உதட்ட கிழிச்சிக்கிறான். டியூஷன் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூவாக வரல, படிக்கவும் மாட்டேங்கிறான். ஊர் நாயத்தை பேசிட்டு. ஆமாம், சின்ன பசங்களில் வந்து நம்ம வந்து படிக்கணும் கரெக்டாக. ஆனால் இவன் ஊர் நாயம் பேசிகிட்டே இருக்கிறான். ஊனாயம் பேசிகிட்டு இருக்கிறான். படிக்கலாங்கிற எண்ணம் இல்லை, என்ன பண்ணுறது. சரி, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கிட்டோம். பழகிக்கும் ஏதோ ஒரு தொழில். அவங்க மாமன் காங்கிரீட் வேலை செய்கிற அப்படி ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டோம், கூட போய் பழகிக்கிட்டோம். இல்லாட்டினா தூக்கிட்டு டெம்பா ஓட்டி பழகட்டும். ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம். ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு தான் ஜோரத்துக்கு முடியும். மம்மாங்க அப்பாலாம் வழியாடா ஊருக்கு? அடுத்த வாரம் வருவாங்க. அடுத்த வாரம் வராங்களா? என்ன பண்ணுறாங்க? அப்போ வீட்டில் இருக்கிறாரு, அம்மா வேலைக்கிட்டு. அப்பாவும் வேலைக்கு தானே போகிறாங்க. என்ன வேலைக்கு போவார்? அப்போ டெம்பா ஓட்ட போவாரா? டெம்போட்டு போவார். அம்மா வந்து வீட்டு வேலை செய்கிறாங்களா? முன்னாடி எங்கேயும் கிறிஸ்டருக்கு போயிட்டு இருந்தான்னு சொன்னால் அது நின்றுட்டாங்க. அப்பாவுக்கு வேலை வந்தனால. அப்பாவுக்கு வேறு வேலை வந்தனால நின்றுட்டாங்க. சரி சரி. நீ இங்கே இருக்கிற? நீ அம்மா கூட இல்லையா? நான் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறேன், இங்கே சேர்த்திக்கிறேன். உங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறியா? ஏன் அங்கேருந்து இங்கேயா வந்த? நாங்கள் டைம் சரியில்லை, இங்கே விட்டுருக்கேன். நேரம் சரியில்லைன்னு சொல்லி இன்னமும் ஜோசியத்தை நம்புறீங்க நீங்கள்? இந்த விஞ்ஞான யுகத்தில், அறிவியல் உலகத்தில் இன்னமும் ஜோசிகார் நம்புறீங்க? தம்பி அவன் வளர்த்து கூட நீ சொல்லிவிட்டு போகிறோம் தான். அடுத்த வருஷம் போயிடுவாங்க. அடுத்த வருஷம் அங்கே போயிடுவியா? உன்னை யார் விடுறாங்க? உங்கள் ஒத்தையில விட மாட்டேன். அப்படி நீ 12வது வரைக்கும் இங்கே தான் படித்தாகணும். சரி, அப்புறம் வேறு நியூஸ் பேப்பர்லாம் படிக்க போயே மாட்டியா? எங்கேயும் போகிறதில்ல. டீ கடைக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவாங்களா இல்லை நீ போய் ஃப்ரெண்ட்ஸ் தேடி? நான் யாருமே போக மாட்டேன். அவங்களாம் நானும் போக மாட்டேன். இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை பசங்க இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன். என்னத்தை? வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் தான் இருப்பாங்களா? கறியாக்கி தின்னுட்டு மாலை போட்டுக்கிறீங்க வந்து கறியாக்க முடியாது இந்த மாதத்துக்கு. ஐயப்பன் சீசன் இப்போ கார்த்திகை மாதம் மார்கழி மாதமும். சரி, ஏதாவது பாட்டு பாடுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஏதாவது பாட்டு பாடுங்க ஜாலியாக நேயர்கள் வந்து, அதாவது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பாட்டு பாடுங்க. என்னையா சொல்லடா, நீ ஒரு பாட்டு பாடுறா. இன்னொரு பாட்டு பாடு. நீ பாட்டு ஏதாவது சினிமா பாட்டு பாடு. சாமி பாட்டு பாடலாமா? பாடு சாமி பாட்டு ரெண்டாம் பாடலாம். சாமி பாட்டு என்ன பாட்டு? ஐயப்பன் பாட்டா? அந்த பாட்டு வேண்டாம்டா. ஐயப்பன் பாட்டு வேண்டாம், வேறு ஏதாவது வேற ஏதாவது சினிமா பாட்டு பாடு. சென்னி பாட்டு. ஐயப்பன் பாட்டு தான் எல்லா வீடியோவில் பார்க்குறாங்களே. பாடுறியா? பாடாயா? சொல்லுடா. ஏதாவது பாடுங்க, தோட்டத்தை பற்றி பாடுங்க. நெய் மணக்கும் ஐயப்பனையே தான் பாரு நீ. முத்துமாரியம்மன் பாட்டு பாடலாமா? சரி பாடு. பாடு நீ பாடு. அப்புறம் அம்மா எப்படி பிடிச்சிக்கோங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு. கத்திரிக்காய் நேத்து வச்சோ மீன் குழம்பு எண்ணெய் இழுக்குதையா, நெஞ்சிக்குள்ளே வந்த நினைப்பு வந்து மயங்குதையா. பச்சரிசி சோறு பாவக்காய் கூட்டு பாடுங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி சோறு பாவக்காய் கூட்டு பாடுங்க. அப்படி நிறுத்தினா எப்படி? சரி, நெஞ்ச முண்டு நேர்மை உண்டு பாடுங்க. எவ்வளோ 2 லைனாச்சும் தெரியுமில்ல, பாடுங்க. ஓடு ராஜா நேரம் வரும் பார்த்திருந்து பாடு ராஜா, அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இனி அச்சப்பட்ட வாழ்க்கை நமக்கு எதுக்கு? ஏதோ தெரியாமல் பாடிட்டு இருக்கிறேன், நல்லா பாடுறதில்ல. 3 பேருமே நல்லா பாடல. சரி, சொல்லுங்க நண்பர்களே. எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நாங்கள் மேலும் வளர உங்களால் நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வந்து மேலும் வளர்ச்சி அடைய வேணும் எங்கள் சேனலு.
வளர்ச்சி அடைய வேணும். நன்றி 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 நன்றி. வணக்கம் போடுங்க ரெண்டு பேரும். வணக்கம். வணக்கம். தங்களிடம் இரு நான் சொல்கிறேன். தங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் சரஸ்வதி யுவராஜ். வணக்கம் போடுங்க. வணக்கம்.